ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம 1 பாட் ரசம் சாதம் பார்க்கலாம். வித்தவுட் ரசம் பவுடர், 1 கப் ரைஸு, ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து அரை கழுவி ஊற வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மெழுகு ரஃப்பாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கர் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு கடுகு, ஒரு கால் டீஸ்பூன் தனியா, வெந்தயம், வரமிளகா, பச்சை மிளகா, பச்சை கருவேப்பிலை சேர்த்து வதக்கலாம். நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரசம் சாதத்தினான்றதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், ஒரு 2 தக்காளி, பழுத்த தக்காளி வந்து கட் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம பொடிச்சு வச்சுருந்த மிளகு, சீரகம், தனியா அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதோடு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி half an hour ஊற வச்சுருந்த அந்த தண்ணி எடுத்துட்டு அந்த பருப்பு, அரிசி 2த்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த அந்த புளி கரைச்சலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாம். இப்போ ஒன்றுக்கு இது பொங்கல் டைப் தான், கொஞ்சம் தளன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1 கப்புக்கு நான் 3லேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வந்து விடலாம். அவ்வளோதான், 4 விசில் விட்டாச்சு. இப்போ வந்துட்டு நான் இந்த பூண்டு வந்து நான் தாளிக்கும் போது போட்டு அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதுக்காக இப்போ உங்களுக்கு காமிச்சுன்னு ஒரு 5 பல்லு பூண்டு வந்து தட்டி நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துன்னு இருக்கேன். நீங்கள் தாளிக்கும் போதே பூண்டு போட்டுக்குங்க. ஒரு 4 டீஸ்பூனுக்கு ஒரு 4 விசில் விட்டு தான் இப்போ நம்மளுக்கு வந்து இப்போது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. நல்லா தளன்னு இன்னும் கூட கொஞ்சம் வந்து தளன்னு இருந்தால் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு வேணுன்ற கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. ரசம் சாதன்றதுனால நல்லா கொத்தமல்லி வந்து நம்ம பச்சை கருவேப்பிலை ஸ்டார்டிங்லேயே போட்டோம். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் விட்டுன்னு இருக்கேன். அவ்வளோ தான், நம்ம எவ்வளவோ ருசியான 1 பாட் ரசம் சாதம் வித்தவுட் ரசம் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். கீப் சப்போர்ட்டிங். பாய்.